அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட. அதாவது ஒரு வீட்டில் ஒரு லேடிஸ் தான் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஏன் அப்படின்னா, நாம் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியில் எல்லாரையுமே வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்த பிறந்துச்சு, இனிமேல் நம்ம ஹெல்த்தை பார்த்துட்டு இனிமேல் நம்ம ஆரோக்கியமாக இருந்து வெயிட்டை குறைச்சி அழகாகி என்ன பண்ண போகிறோம்? ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கிறதே வந்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமியார் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களே நாம தான் பார்த்துக்குவோம். வீட்டில் ஹஸ்பண்டை பார்த்துக்குவாங்க, குழந்தைங்கள பார்த்துக்குவாங்க, வீட்டு வேலைங்க, சமைக்கிறது, குக் பண்ணுறது, ஸோ குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறது, இப்படி எல்லா வேலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒய்ஃப் தான் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லை. என்ன பண்ணுவாங்க? ஹஸ்பண்டையும் பார்த்துக்குவாங்க, குழந்தைங்கள பார்த்துக்குவாங்க, வீட்டு வேலை பார்த்துக்குவாங்க, வீட்டில் பெரியவங்க மாமனார், மாமியார் எல்லாரையும் பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அந்த லேடி? குழந்தைங்களையும் பார்த்துக்குவாங்க, கேர் எடுப்பாங்க, ஹஸ்பண்டை பார்த்துக்குவாங்க, பெரியவங்கள பார்த்துக்குவாங்க, குக் பண்ணுவாங்க, வீட்டு வேலைகளையும் பார்த்துப்பாங்க. ஸோ ஆனால் ஒரு லேடி அந்த வீட்டில் அந்த லேடிஸ்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, வீட்டு வேலையிலேருந்து குழந்தைங்கள பார்க்கறது எல்லாமே யார் பார்ப்பா? ஒரு நிமிஷம் யோசிக்கணும், சரிங்களா? அதாவது என்னென்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஹஸ்பண்டையும் பார்த்துக்குவாங்க, குழந்தைங்களையும் பார்த்துக்குவாங்க, பெரியவங்களையும் பார்த்துக்குவாங்க, வீட்டு வேலைங்களையும் பார்த்துக்குவாங்க. அதே ரொட்டீன் தான் ஓடிட்டுருக்கும். பட் அப்போ கூட அவங்க ஹெல்த்தில் வந்துட்டு அந்த கான்சன்ட்ரேட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த குடும்பத்தில் அந்த லேடீஸ் வந்து ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு விசிட்டும் ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாமல் வந்துட்டு ஹெல்த்தியாக நம்ம ஃபுட்டுலேயே வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இதை வந்து எல்லாமே நினச்சிக்கணும். ஏன் அப்படின்னா, வெயிட் லாஸுங்கிறது ஹெல்த்தியாக எப்படி வந்து வெயிட் வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் ஒர்க் அவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும். செகண்டரி அவங்கள்ட்ட ஒரு நல்ல உணவு பழக்கம். அதாவது உணவு பழக்கவழக்கம்னா என்னென்னா, ஹோட்டலில் சாப்பிடாம நம்ம ஃபுட்டு நிறைய காய், கீரை, பழம், நல்ல தூக்கம் நைட்டு ஒரு 7, 8 மணி நேரம் தூங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் நைட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து தூங்குறோம்? ஒரு 10, 10:30. ஸோ அதுக்குள்ளே தூங்குறது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்துக்கு. ஏன் அப்படின்னா, அந்த ஹார்மோன் வந்து அது ஒர்க்கா பண்ணுறது. அப்போது அந்த நேரத்தில் நம்ம கண் வந்து இருட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஹார்மோன் மெலட்டோனியம்ங்கிற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து தூங்கி காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிடலாம். 4:00 எழுந்திரிக்கலாம், 4:30 எழுந்திரிக்கலாம். பட் நைட் எவ்வளோ சீக்கிரம் முழிக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டீப் ஸ்லீப்பாக இருக்கட்டும், தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு 3 லிட்டர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல உணவு பழக்கவழக்கம். ஸோ இது எல்லாமே பண்ணும்போது நம்ம வெயிட்டை வந்து நம்ம வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். வெயிட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஹெல்த்து. இது வந்து அழகுக்காகவோ இல்லை ஸ்லிம்மாகி என்ன பண்ண போகிறோம் அது கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் ஃபேமிலியில் நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம், நம்ம ஒரு பாடி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களும் அதை பார்ப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை வீட்டில் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை அவங்க அப்சர்வ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்கட்டும், ஒரு அதாவது வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன யோகாசனம் பண்ணுறதா இருக்கட்டும், நல்ல தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், நல்ல உணவு அதாவது பேலன்ஸ்டு டயட் தான் நான் சொல்கிறேன். ப்ரோட்டீனு, ஃபைபர் எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகளில் இருக்கும். ப்ரோட்டீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயிர் வகைகள், பருப்பு வகைகள், ஸோ இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், காய், கீரை, ஸோ நட்ஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு பேலன்ஸ்டாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம். காய் நிறையா எடுத்துக்கிறது. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் 3 லிட்டர்ஸ் வந்து நீங்கள் தண்ணி வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு லேடி வந்து மனசு வச்சாங்கன்னா, இப்போ ஒரு ஜென்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் அது அவங்களோட போயிடும். இப்போ எப்படி சொல்கிறோம், ஒரு ஜென்ஸுக்கு ஒரு கல்வி படிக்கிற படிப்பு வந்து அவங்களோட முடிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு லேடிஸ் வந்து கல்வி கட்டுறாங்க, அந்த படிப்பு படித்தாங்கன்னா அவங்க தலைமுறைக்கே போய் ரீச் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது படிப்பு மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஹெல்த்தும் தான். ஒரு லேடிஸ் வந்து ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா வீடு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடும் ஹெல்த்தி ஆக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஊரே வந்துட்டு ஹெல்த்தியாகும். அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் அந்த லேடிஸ் ஹெல்த்தியாக இருந்தாங்க அப்படின்னா வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு லேடி மனசு வச்சாங்க அப்படின்னா இந்த வேர்ல்டில் எல்லாருமே வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ அது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம ஃபேமிலியாக ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம்.
ஸோ அதுக்காக தான் ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஏன்னா நிறைய லேடீஸ் வந்து நான் ஸ்லிம்மாக என்ன போகிறேன், அழகாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேலன்ஸ்டு டயட் எடுக்கும்போதும், தண்ணி எடுக்கும்போதும், டீப் ஸ்லீப் நல்ல நைட்டு ஒரு 5 ஹவர்ஸ் தூங்குறதுனாலையோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து செல்ஸ் வந்து ரீஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி செல்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அதுதான் நம்ம முகத்துலையும் நம்ம பாடி ஃபிட்னஸ்லையும் தெரியும். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.